ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிவப்பு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கோம். இது நாளைக்கு பாயசம் பண்ணுறதுக்காக இன்றைக்கே ஊற வச்சிடணும். இதை அப்போ தான் ஊறும். 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நேற்று ஊற வச்சோம், இன்றைக்கி எடுத்து பாயசம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இது ஒரு 1/2 கப்பு சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்துக்கலாம், இதை அரைச்சி. இப்போ நம்ம சிறுபருப்பு வறுத்துட்டோம், அதையும் சேர்த்து கழுவிடலாம் அரிசி கூடயே. இல்லை பச்சை வாசனை, பச்சையாக போட்டோம்னா நல்லா இருக்காது வாசனை, அதனால் வறுத்துட்டு போடுறேன். கழுவிட்டு வடிகட்டிடலாம். இப்போ இது நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ நம்ம அந்த அரிசியும் பருப்பும் அரைச்சோன்னே இந்தமாரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம், நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துட்டோம், அந்த கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அரிசியும் பருப்பையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். ஒரு லேசாக ஒரு வறுத்துடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம அரிசி நல்லா வறுத்துட்டோம், ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாஸாக தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி சுண்டிச்சு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்போ தான். இப்போ நம்ம கட்டி முட்டி எதுவுமே இல்லை, நல்லா வந்துச்சு. நம்ம வந்து ஏலக்காயும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டுக்கலாம். அதில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கோம், அது கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து கேஸை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி பால் வச்சுருக்கோம், அது இப்போ ஊற்றிக்கலாம். கேஸ் வேகமாக வச்சா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும், அதனால் கேஸ் கம்மி ஆஃப் பண்ணி போதும். அந்த குழியிலே குடிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் பால் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம், அது கூட போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான சிவப்பு அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.